என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள தாங்க உங்க மச்சான மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேச்சுல தாயம்மா புவனான்னு ஏதோ பேர்லாம் அடிபட்டுச்சு. இதே மாதிரி தாங்க இந்த பேர்லாம் கேட்டோன்னே உங்க மச்சா மூஞ்சி பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏய், இந்த வர்ணனை எல்லாம் வேண்டாம். என்ன என்ன பேசிக்கிட்டாங்க சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துதான். அது எல்லாமே உங்க மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அதனாலதான் உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் வரவே முடிஞ்சுதான். இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க மாப்பிள்ளை உங்க மச்சான பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு பிளாக்மெயில் பண்ணா? ஐயா, தப்பா நினைக்க கூடாது. என் பொண்டாட்டிக்கு யூட்ரஸ் எடுக்கணும். ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் கேட்டிருந்தானே. என்னடா இப்ப நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, தப்பு தப்பு, என்ன வார்த்தை பேசுறீங்க? உங்களை போய் நான் பிளாக்மெயில் பண்ணுவேனான்னு கேட்டேன். நாக்க அழுகிட முதலாளி. நான் கழுகுறதுக்கு முன்ன என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லி தொலை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுமா சொக்கலிங்கம்? அப்படி சொல்லலைன்னா அவர் சொத்துல இருந்து பாதியை கேட்பாராம். அது மட்டும் இல்லைங்க, சொக்கலிங்க பொண்ணு மீனாவுக்கு பதில இவரோட பொண்ணு ரமாவை உங்க புள்ள சிவாவுக்கு கட்டி வைப்பாராம். இப்படி ஏதேதோ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப ஆளையே கடிக்க ஆரம்பிச்சிட்டானா என் மாப்பிள? இரு இரு, அவனை அடக்க வேண்டிய முறையில அடக்கி காட்டுறேன். ஏங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதாங்க நடந்தது? புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சு போச்சு. இது அவர் சொல்லவே இல்லையே. நான் சொல்றேனே, சொல்லுங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி இனிமே யாருக்கிட்டையாவது வாயா திறந்த முன்ன புதைக்கிற இடத்துல புல்லு முளைச்சு ஜாக்கிரதை. இப்போ உடைஞ்ச இந்த பானை மாதிரி 25 வருஷமா மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை உடைச்சி அந்த தாயம்மா யாரு, புவனா யாரு, என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கல, என் பேரு பெரியாத்தா இல்லடி. அப்படி எது வேணாலும் நடந்திருக்கட்டுமா? ஆனா எல்லாரும் ஏன் அதை மூடி மறைக்கிறாங்க? அது தெரிஞ்சா யாருக்கு என்ன ஆபத்து? அதானே எனக்கும் ஒன்னும் புரியல, முடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஏன் பாட்டி, அப்படி எது நடந்திருந்தாலும் அப்போ அத்தை சின்ன பொண்ணா இருந்திருக்கலாம். ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதான் என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஒருவேளை என்ன நடந்திருக்கோன்னு யூகம் கூட பண்ண முடியலையா? அடி போடி, யூகம் பண்ண முடியாம தானே என் கண்ணை கட்டி போட்டுட்டாங்க. அம்மா, எனக்கு என்னமோ நம்ம மீனா சிவா கல்யாணம் தள்ளி போறதுக்கு இதுதான் காரணமா இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகமெல்லாம் படாத, இதுதான் காரணம். அன்னைக்கு ஒரு நாள் உன் புள்ள சிவா ஒரு வார்த்தை சொன்னானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பனுக்கும் மாமனுக்கும் சண்டையா இருக்கு, அவங்க 2 பேரும் என்னைக்கு சமாதானம் ஆகுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் மீனாவை கல்யாணம் கட்டிப்பேன்னு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தானுங்களே, இன்னி வரைக்கும் வாயை திறந்தானுங்களா? அப்ப ஏதோ இருக்குல்ல. ஏமா, இத பத்தி என் நாத்தனார்கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? யாரு? அந்த சரோசா கிட்டயா? ஆமாமா, அவங்க மூலமா ஏதாவது உண்மை வெளிவரலாம் இல்லையா? அடி போடி, அவ ஒரு இரும்பு பொட்டி, மூச்சு காத்து கூட அவகிட்ட இருந்து வராது. அப்படியும் நான் போய் அவகிட்ட கேட்டேனே, வாய திறக்கல. போய் கேட்டியா? ஆமா அத்தை, பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மாடி தங்கம், நீ போய் அவகிட்ட பேசினா ஏதாவது விவரம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எட்டு போய் அவகிட்ட பேசிட்டு தான் வாயேன். நானா? நீ ஏத்தான். அவங்கதான் எங்க உறவே வேணான்னு இருக்காங்களே. அவதான் அப்படி இருக்கிறா, நீ அப்படி இல்லையே. நீ அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நல்லது கெட்டது செஞ்சுட்டு தானே இருக்கிற. நான் போய் கேட்டா சொல்லுவாங்கன்றியா? சொல்றாளோ இல்லையோ, அவ மனசு இறங்குவான்னு நினைக்கிறேன். அவ மனசு இறங்கினாலே நமக்கு பாதி காரியம் முடிஞ்ச மாதிரிதான். ஆமா அத்தை, பாட்டி சொல்ற மாதிரி நீங்க போய் பாருங்க. உங்களை பார்த்ததும் நிச்சயமா உங்க மனசு இறங்கும். இதுக்கேண்டு இப்படி யோசிக்கிற? அவ உன் நாத்தனார் தானே,
போய் பாரு. உன் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை ஒண்ணும் உன்கிட்ட காமிக்க மாட்டா. ம். சரிம்மா, நானே நேரா போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஆனா எங்க என்ன எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அடி யார் இவ? பேசினா பேசிட்டு போட்டுமே. அவ யாரு? உன் நாத்தனார் தானே, பேசட்டுமே. நமக்கு காரியம் நடந்தா சரிதானே. இத பாரு, உன் புள்ளைக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணுமா? நடக்கணும்ல. அத மனசுல நினைச்சுக்கிட்டே போ, தைரியம் தானா வரும். போ. வரேன் மீனா. ம். ஏன் பாட்டி, இந்த தாயம்மா புவனான்னு சொன்னாங்களே, அவங்க இந்த ஊர்க்காரங்கள தானே இருப்பாங்க? அதான் எனக்கும் புரியல. ஏதோ கேள்விப்பட்ட பேரா இருக்கு, ஆனா மனசுக்கு பிடிபட மாட்டேங்குது. ஒருவேளை இந்த ஊர்லயே ரொம்ப வருஷமா இருக்கிறவங்கள கேட்டா? ஆ, இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. யார கேட்டா இந்த விஷயம் தெரியும்னு யோசிக்கிறேன். ம். அம்மாடி, ம்? மீனா கண்ணு, என்ன? என் தங்கம், பாட்டிக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு வாய் காபி போட்டு கூட. ஒரு வாய் என்ன, 9 வாயே தரேன். முதல்ல யார கேட்டா விஷயம் தெரியும்னு யோசிச்சு வை. ம்? ம். யார போய் கேக்குறது? ஒன்னும் பிடிபட மாட்டேங்குதே. ம். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்க அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு தான் வாசல்லையே நிக்கிறேன். எதுக்கு என்னோட அனுமதி? உங்க வீட்டுக்குள்ள நான் வரத்துக்கு. இது ஒன்றும் என் வீடு இல்லை, வாடகை வீடு. இருந்தா என்ன, யார் தயமும் இல்லாம உங்க சொந்த வைராக்கியத்தோட உருவாக்கிக்கிட்ட வீடு. என்ன பாக்குறீங்க? நான் இருக்கிறது சொந்த வீடா இருந்தாலும் அதுல ஏன் பங்குக்குன்னு ஒரு பிடி மண் கூட கிடையாது. என் சொந்த வீட்டை விட உங்க வாடகை வீட்டுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. இன்னும் என்ன வாசல்லையே நிக்க வச்சுதான் பேசுவீங்களா? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? எனக்கும் என் அண்ணனுக்கும் தானே மனஸ்தாபம். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ள வாங்க. உட்காருங்க. உங்க அண்ணனோட சேர்த்து எங்க என்னையும் உதாசீனப்படுத்திடுவீங்களோன்னு தான் இத்தனை நாள் உங்களை பார்க்க வராம இருந்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை சொந்தம் கொண்டாடுறதுக்காக உள்ள வர சொல்லல. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருப்பீங்கன்றதுக்காகத்தான் உள்ள வர சொன்னேன். சரி சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? 30 வருஷம் சேர்ந்தா மாதிரி வாழ்ந்தவங்களும் கிடையாது, அதே மாதிரி கெட்டவங்களும் கிடையாது. அப்படிதான் நம்ம குடும்ப பகையும். கிட்டத்தட்ட 25 வருஷமாச்சு. அதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். அது உங்களால முடியாது அண்ணி. என்னால முடியாது. சரி, என்ன நடந்ததுன்னாவது சொல்லுங்க. ஒரே தாய் வயித்துல பிறந்த உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அதே மாதிரி நட்பா இருந்த என் அண்ணனுக்கும் உங்க அண்ணனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை?
ஒருத்தர் சந்திக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. என்னால சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். தயவு பண்ணி சொல்லுங்க சரோஜா. மன்னிச்சிடுங்க அண்ணி, இப்ப என்னால எதையும் சொல்ல முடியாது. ஏன்? அதை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லாத ரகசியத்தை விட இப்ப நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க அண்ணி, நடந்ததை நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது தன்னால உங்களுக்கு தெரிய வரும்போது அதை தாங்கிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தையும் சக்தியையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்படி சொன்னா நான் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல சரோஜா. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு நினைச்சு அணுவா சாக போறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணி? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறத உருவத்தை வச்சு மட்டும் சொல்றது இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வச்சுதான் சொல்றாங்க. அந்த வகையில யானை மாதிரி உள்ள இந்த பிரச்சனை ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு தான் உண்மையான நல்லவங்க யாரு, உண்மையான கெட்டவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி சரோஜா, சொல்ல வேணான்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கும்போது அது வலுக்கட்டாயமா நான் தெரிஞ்சுக்க விரும்பல. எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நான் இப்ப இங்க வந்தது இன்னொரு முக்கியமான வாக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான். நடந்ததை பத்தி இனிமே நீங்களா சொல்ற வரைக்கும் நானா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இப்ப நான் கேட்க போற வாக்கு நடக்க போற என் பையன் கல்யாணம் சம்பந்தப்பட்டது. அந்த வாக்கு கொடுப்பீங்களா? எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அண்ணி. இது வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த குறைய வச்சதில்ல, உங்களுக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்காரர் என் அண்ணனை பார்க்க வந்திருந்தாரா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்ததுன்னு சொல்லி எங்க அண்ணனை மிரட்டினாரா? அவர் சொத்து பத்துன்னு எதை கேட்டிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவரு வேற ஒண்ணு கேட்டதுதான் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்க மனசை உறுத்துற அளவுக்கு அப்படி என்ன கேட்டார் அண்ணி? என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் பேசி கொடுன்னு கேட்டாரா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, சிவாவுக்கும் என் அண்ணன் பொண்ணு மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்ல, அவங்க பிறந்த அன்னைக்கு எடுத்த முடிவு. நம்ம குடும்பத்துல என்ன நடந்திருந்தாலும் நான் அதுக்காக கவலைப்பட போறதில்ல. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்புறம் இந்த தங்கப்படி உயிரோடையே இருக்க மாட்டேன். என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? மீனா பிறந்தது சிவாவுக்கு தானே இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவங்க கல்யாணத்தை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? அது மட்டும் இல்ல நீ கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறதே நிலைக்காம போயிடுச்சு. இந்த லட்சணத்துல குடுக்கல் வாங்கல் மட்டும் எங்கிருந்து நிலைக்க போகுது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீ. இது சம்பந்தமா என் வீட்டுக்கார உங்க அண்ணனை வந்து பார்க்கவோ பேசவோ எதுவும் பண்ண மாட்டார். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி சரோஜா, நான் வரட்டுமா? என்ன நீ வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இருக்கட்டும், நீங்க சொன்னதே எனக்கு வயர் நிறைஞ்ச மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, குங்குமம் எடுத்துக்கணும். வரேன் சரோஜா. வாங்க. வரேன். வாங்க நீ. சரோ, என்ன வராதவங்களாம் வந்துட்டு போறாங்க? என்ன பண்றது, நாம போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரோம்ல, அப்ப வராதவங்க எல்லாம் வந்துட்டு தான் போவாங்க. எப்பவுமே சுத்தி வளைச்சு மூக்கத்தோடது உனக்கு பழக்கமா போச்சு. என்னால அது முடியாது. ஏன்னா கையும் குட்டா மூக்கும் சின்னது.
சொக்கலிங்கத்தை எதுக்காக போய் பாத்தீங்க? முக்கியமான விஷயத்த பேச போனேன். ஏன் தப்பா? தப்புதான். சொக்கலிங்கத்தை போய் பார்த்ததும் தப்புதான், அவர்கிட்ட பேசினதும் தப்புதான். நான் என் அண்ணன் உறவே வேண்டான்னு இருக்கிறேன். நீங்க என்னடானா நம்ம பொண்ணுக்கும் என் அண்ணன் பையனுக்கும் சம்பந்தம் வச்சுக்கலாமான்னு போய் கேக்குறீங்க. ஐயோ, நீ அதை உண்மையை நம்பிட்டியா? சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டின. பூச்சாண்டி காட்டினா சொக்கலிங்கம் பயந்து உண்மையை உளறிட மாட்டானு நம்பாசை தான். இருந்தாலும் நீங்க அவசரப்படாத சரோ. நான் உனக்கு உதவி பண்ண ஆசையில தானே போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம், மண்ணாங்கட்டியும் பண்ண வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. மீறி தலை இட்டீங்க, இந்த சரோஜாவை வேற மாதிரி தான் பாப்பீங்க. அப்ப நான் அரைகுறையா கேள்விப்பட்ட விஷயம் மொத்தமா மறந்துடுங்க. என்ன இவன் மொத்தமா மறந்துருங்கன்னு அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு போறா? மறக்கக்கூடிய விஷயமா இது? சொக்கலிங்கம் போனா இந்த மேட்ரு என்னன்னு தெரியலன்னா நமக்கு மண்டை வெடிச்சிடுமே. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்